ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூனிடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஏஞ்சல் ஒன்ல டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அஃபிஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டிமெண்ட் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ லிங்க் ஓப்பன் பண்ண உடனே மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ இந்த ஸ்டெப்பில் உங்களோட பேர் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக உங்களோட பேர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும். உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜிமெயிலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். உங்களோட பேன் நம்பர் ஷோ ஆகும். பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் இருக்கும். ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரில் அலோ கொடுத்துடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும். இங்கே உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டுமே என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். இந்த ஸ்டெப்பில் 6 டிஜிட் டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரிலனா ஃபர்கெட் கொடுத்துட்டு பின் செட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் இருக்கிறதா. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அலோ ஆப்ஷன் கொடுங்க. அலோ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டேஜில் டிஜிலாக்கர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட யூபிஐயில் ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் அண்ட் டெபிட் ஆகும் ₹1. பேங்க் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் பர்ஃபெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் நடுவில் விட்டுட்டிங்க, பாதி ஸ்டெப் முடிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எங்கே விட்டிங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அட்ரஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் கேமரா கொடுத்துட்டு உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் இஷ்யூனா ஏஞ்சல் ஒன் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு மெசேஜ் பண்ணுவாங்க. சப்போர்ட் வாங்கிக்கோங்க. உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஓடிபி கேட்கும். ஓடிபி என்ட்ரு பண்ணுங்கள். சேம் ப்ராசஸ் நீங்கள் மொபைல் டிவைஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இப்போது ஓடிபி கொடுங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுக்கணும். வேலிடேட்டிங் ஓடிபி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ வேலிடேட்டர் ஆனதுக்கப்புறம் ஸோ வெரிஃபிகேஷனுக்காக ஓடிபி என்ட்ரு பண்ணிங்க. ஓடிபி ரிசீவ் இருக்கும். அகைன் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்சென்ட் டு ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்ஸ்க்கு போகலாம். ஸோ ஆக்டிவ் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் ஆக்டிவ் பண்ணி ஆனுவல் இன்கம் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எந்த செக்டர் அதர்ஸ் கொடுத்துட்டு இண்டிவிஜுவல் கொடுங்க. இண்டிவிஜுவல் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூ ஆடட் பிளான் எல்லா பாக்ஸ்லையும் டிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ வித் ரெக்கமெண்டட் பிளான்ஸ் இருக்கும். டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆல் ப்ராடக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆல் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ நாமினி கூட நீங்கள் அப்புறமா என்ன கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நாமினி அப்புறமா கூட நீங்கள் கொடுங்க. ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இசைன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். ப்ரொசீட் டு இசைன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீட் டு இசைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கொடுங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி நம்ம இப்போ கொடுக்கலாம்.
சென்ட் ஓடிபி கொடுத்த உடனே ஓடிபி உங்களோட மொபைல் நம்பர் ரிசீவ் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணுங்கள். வேலிடேட் ஓடிபி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட்டுக்கு வந்து கொடுங்க. ஸோ வேலிடேட் ஆனதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ரிவ்யூவில் போய்டும். வித்தின் 24 ஹவர்ஸில் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஐடி எல்லாமே வந்துடும். உங்களோட லாகின் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், கிளைண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ்லேயே வந்துடும். உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலோடு நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். அன்னிட்டு இன்கேஸ் நடுவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப எதுவும் இஷ்யூனா ஏஞ்சல் ஒன்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. சப்போர்ட் வாங்கிக்கோங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல, இஷ்யூ இருக்குன்னா கிளியர் வந்து பண்ணி தருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா ஸோ ஏஞ்சல் ஒன் டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் ஃபீட்பேக் வந்துடும். ரிசீவ் டாக்குமெண்ட் வந்து ரிவ்யூவில் இருக்கும். உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும், லாகின் டீட்டெயில். அப்புறமா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா ஏஞ்சல் ஒன்ல எப்படி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் வந்து பண்ணணும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஷேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.